வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்று நான் டிவியில் நீயா நானா மற்றும் தமிழா தமிழா இவற்றை பார்க்க நேர்ந்தது. ஆவிகள் பற்றியும் பேய்கள் பற்றியும் பேசினார்கள். எந்த ஒரு விஷயத்திற்கும் இரண்டு பக்கம் உண்டு. அது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஒரு வினை உண்டு என்றால் அதற்கு எதிர்வினையும் உண்டு. ஒரு பேட்டரியில் கூட ப்ளஸ்ஸும் மைனஸும் உண்டு. முந்தைய பதிவில் நான் ஆத்மாக்களை பற்றி கூறியிருந்தேன். கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கடவுள் உண்டு, இல்லை என்பவர்களுக்கு இல்லைதான். இதுவே தான் இந்த விஷயமும். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நிச்சயம் உண்டு, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இல்லை. முந்தைய பதிவில் நான் ஒரு சில விஷயத்தை பேசினேன். ஏனென்றால் அதற்கு என்னிடம் ஆதாரம் உண்டு. ஆனால் மற்ற உணர்வுகளுக்கு ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை யாரும் நம்ப மாட்டார்கள், இல்லையா? இங்கே நான் ஒன்றை சொல்ல வேண்டும். நாம் வணங்கும் ராமர், இயேசு, அல்லாஹ், புத்தர் மற்றும் பாபா உட்பட எல்லோரும் மனிதராக பிறந்தவர்கள் தானே. அவர்கள் இறந்துவிட்டால் அதோடு முடிந்தது தானே. ஏன் இத்தனை கோவில்களும் வழிபாடுகளும்? சற்றே சிந்தியுங்கள். சில அனுபவங்கள் நமக்கு ஏற்படும் போதுதான் அதன் மீது நம்பிக்கை வருகிறது. எவ்வளவோ பெரும் நாத்திகவாதியாக இருந்த நான், எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்திற்கு பிறகு இதை உண்மை என்று நிச்சயமாக நம்புகிறேன். நான் பல உணர்வுகளை சந்தித்து இருக்கிறேன். இதில் என்ன வேடிக்கை என்றால், இதனை வைத்து விளையாடும் பல சாமியார்கள் செய்யும் பொய்யும் பித்தலாட்டமும் தான். இதனை யாரும் நம்ப முடியாமல் போகிறது. அவர்கள் அப்படி என்றால் மருத்துவம் எதற்கெடுத்தாலும் எல்லோரையும் சைக்கோ என்றும் மனநலம் இல்லாதவர்கள் என்றும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்தில் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அதை ஒரு வியாதி என்றும், அதிகமாக பேசினால் வியாதி, குறைவாக பேசினால் வியாதி, பேசாமலே இருந்தாலும் வியாதி, துருதுருவென்று இருந்தால் வியாதி, மனிதனுக்கு ஏற்படுகிற இயல்பான எண்ணங்கள் அத்தனைக்குமே இன்று ஒரு பெயர் வைத்து கொள்கிறார்கள். அதை ஒரு வியாதியாக பார்க்கிறார்கள். நமக்கெல்லாம் 7 ஜென்மங்கள் உண்டு என்று சொல்லி வைத்தார்கள். மனிதன் டார்வின் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறான். அது ஒரு புதிர்தான். நீர் தோன்றி பாசி வந்து பல பரிணாம வளர்ச்சிக்கு பின் மனிதனானான் என்று கூறுவது ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஒரு கிரகத்தில் பிறப்பவர்கள் அந்த கிரகம் அழியும் நிலை வரும்போது மனிதன் பெரும் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து அங்கிருந்து அடுத்த கிரகத்திற்கு இடம்பெயர்வான். அவனோடு செல்லும் விலங்குகள், பறவைகள், தானியங்கள் இவை பல வருடங்களுக்கு பிறகு அங்கு உருவாகி கொண்டிருக்கும். அங்குள்ள தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப மனிதர்களின் உருவங்களும் மாறியிருக்கும். இப்படிதான் இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. உலகமும் கடவுளும் இயற்கையும் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இதனை துல்லியமாக யாராலும் சொல்லிவிட முடியாது. ஆனால் இது போன்ற உணர்வுகளை அவரவர்களுக்கு ஏற்படும் போதுதான் இந்த நம்பிக்கை வரும். இறைவன் இருக்கின்றான் என்றால் ஆத்மாக்களும் இருக்கின்றது. மனநிறைவோடு வாழ்ந்து செல்லும் மனிதன் தன்னை சேர்ந்தவர்களுக்கு கடவுள் ஆகிறான். எந்த ஆசையும் நிறைவேறாமல் அற்ப ஆயுளில் நிராசையுடன் செல்பவன் பேய் என்றும் பிசாசு என்றும் அழைக்கப்படுகிறான். உலகில் நல்லதும் இருக்கிறது, தீயதும் இருக்கிறது. அதனை நாம் பார்க்கும் பார்வையில் மட்டும்தான் மாற்றம் தெரிகிறது. உணர்ந்தவர்கள் சொல்லுவது எல்லாம் நடந்தவற்றை. விஞ்ஞானத்தை பேசுபவர்களுக்கு அது புரியாது. காற்று எங்கே இருக்கிறது என்று நம்மால் கண்ணால் பார்க்க முடியுமா? அதுவும் ஒரு உணர்வு தான். காற்று வீசுகிறது என்று சொல்கிறோம். அது நமது உணர்வு. உணர்வுதானே. நாம் உணர்வதால் தானே அதனை உண்டு என்று சொல்கிறோம். உணராதவர்களுக்கு அது இல்லை என்ற நினைவில்தான் இருப்பார்கள். மூட நம்பிக்கைகள் வேறு, இதனை பற்றிய சித்தாந்தம் வேறு. ஒன்று சொல்கிறேன், கனவுகள் எங்கிருந்து நமக்கு வருகின்றன? நாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும் எண்ணங்கள் தான் கனவாக வருகிறது என்று எல்லோரும் சொல்கிறோம். அதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில கனவுகள் வாழ்க்கையில் அப்படியே நடந்து விடுகிறது. அதற்கு சொல்வார்கள், நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதால் தான் அப்படி தெரிகிறது என்று. நான் பலமுறை கனவில் திருமணம் வந்தபோது
ஏதோ ஒரு மரணம் வரும். மரணத்தை கண்டால் யாருக்காவது திருமணம் நடக்கும். இதையும் நாம் அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டுதான் பேசுகிறோம். அப்போது இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? யார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள்? எதற்குமே விடை தெரியாது. விடை தெரியாத பல புதிர்கள் நம்மிடையே உண்டு. அவற்றுக்கு விடையும் அவ்வளவு எளிதல்ல. புரிந்தவர்களுக்கு புரியும், புரியாதவர்களுக்கு என்றுமே புரியாது. ஏனெனில் பொய்யும் புரட்டும் உள்ள இந்த உலகில் எல்லாமே வியாபாரமாக மாறிவிட்டது. இதனால்தான் மனிதர்களுக்கு நம்பிக்கையும் இழந்துவிட்டது. ஆத்மாக்களை தேவதைகளாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்னைப்போல் பலர் உண்டு. நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.